பிளிஸ்ஃபுல் மார்னிங் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் மீரா பேசுகிறேன். நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில் இப்போ இருக்க வேலையை விட அடுத்து இன்னும் ஒரு சூப்பரான வேலைக்கு போகணும். இப்போ நம்ம இருக்க வீட்டை விட இன்னொரு அருமையான ஒரு வீட்டை, ஒரு ட்ரீம் ஹோம் நம்ம ட்ரீம் ஹவுஸ் கட்டணும். அப்புறம் இப்போ இருக்க வண்டியை விட ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷன் வாங்கணும். எல்லாத்துலேயும் இப்போ இருக்கிறத விட பெஸ்ட்டாக ஒன்று வேணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? ஆனால் நம்ம அது மாதிரி ஆசைப்படுற ஒன்று இப்போ இருக்கிறத விட அப்படின்றது ஒரு பக்கம், நம்மக்கிட்ட அது இல்லை. புதுசாக ஃபஸ்ட் நம்ம அதை ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்படின்ட்டு இருந்தாலும் அந்த விஷயங்கள் சிலருக்கு எளிதாக நடக்கும், பலருக்கு எளிதாக நடக்கிறதில்ல. அதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணுவோம், எல்லாத்தையுமே செய்வோம் பர்ஃபெக்டாக. ஆனால் கிட்ட போன மாதிரி போய் அப்படியே தள்ளி போயிடும், ரொம்ப லேட் ஆகும். அதுக்கு நம்ம விழுந்து பிறண்டு அதுக்கு போய் சேர்றதுக்குள்ளே அது கையில் கிடைச்ச பிறகு அதை அனுபவிக்கிற நிலமை கூட நமக்கு வந்து சந்தோஷமாக இருக்காது. அது கையில் கிடைச்ச பிறகு கூட இதுக்காக எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணமே, இது அவ்வளோ வர்த்தா அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையிலேயே கொண்டு வந்து விட்டுருவாங்க. இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன சப்கான்ஷியஸ் பிலீஃப் இருக்குது, பேட்டர்ன்ஸ் இருக்குது. அதுக்கு நம்ம பிளிஸ்ஃபுல் மார்னிங் செஷனில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்க ஹோப் பண்ணணும், கிராட்டிடியூட், அஃபர்மேஷன்ஸ், இது எல்லாமே எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்கான பதிவு தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு இருக்க சூழ்நிலையிலேருந்து அடுத்த கட்டம் மாறுறதுக்கு நம்ம இப்போ இருக்க வேலையை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு அதை எப்படி நம்ம நினைக்கணுன்றதை பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு வேலையில் இருக்கோம், இந்த வேலையிலேருந்து அடுத்த வேலை மாறுறதுக்கு நினைக்கணும். ஏன் நினைக்கிறோம்? இப்போ இருக்க வேலையில் வேலைப்பளு ஜாஸ்தி இருக்குது, தூரம் அதிகமாக இருக்குது, சம்பளம் சரியில்லை, மேலே மேனேஜர் சுற்றி இருக்கார்கள், எதுவுமே சரியில்லை. முதல்ல ஓகேவா இருந்தது, போக போக எரிச்சலாக இருக்குது, எப்படா இந்த வேலையை விட்டு போவோமா அப்படின்ட்டு இருக்கு. சீக்கிரம் ஏதாச்சும் ஒன்று கிடச்சா போயிடலாம்ப்பா, எவன் இங்கே இருப்பான் சே அப்படின்ட்டு இருக்கு அப்படின்னு தோணுதா? அந்த ஒரு எண்ணத்தினால நீங்கள் புது வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்களா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து இதை ஒரு பேட்டர்னாக பிலீஃபாக நினச்சிக்கோங்க. வேலைன்னா இவ்வளோ பிரச்சனைகள் அசோசியேட்டடாக இருக்குது. ஏன்னா நம்ம வேலைன்னு நினைக்கிறப்போ இதே தான் நினைக்கிறோம். அடுத்த வேலை தேடணும்னு நினைக்கிறப்போ எதனால் தேடுறோம்னா இந்த ஃபுல்லாக நெகட்டிவ், கோவம், வருத்தம், எரிச்சல், எல்லாமே இதையே நம்ம நினச்சிட்டு குறை சொல்கிற மனநிலையிலே நினச்சிட்டு தேடுறப்போ வேலையோடு இந்த எல்லா எமோஷன்ஸையும் அட்டாச் பண்ணிடும். அதை தான் அது ஃபில்டராக எடுக்க ஆரம்பிக்கும். அப்போது நமக்கு என்ன ஆகும்னா, ஒன்று அடுத்த வேலை நமக்கு சரியாக நேரமாக நினச்ச மாதிரி கிடைக்காம இருக்கலாம், இல்லை கிடைக்கிற வேலை இதே மாதிரியோ இல்லை இதை விட மோசமான ஒரு டாக்ஸிக் என்விரான்மெண்ட்டாவோ இருக்கலாங்க. அப்போது நம்ம இதுதான் செலக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம அது மாதிரி வைப்ரேஷன்ஸ் தான் நம்ம வந்து இருக்க ஆரம்பிப்போம். புது வேலையில் புது விதமான பிரச்சனைகள், புது மனிதர்கள், புது ப்ராப்ளம், புது இஷ்யூஸ், பழகிடுற மாதிரி ஆயிடும் அது. இப்போ இந்த லூப் எப்படி பிரேக் பண்ணுறது? இப்போ நம்ம எப்படி கேட்கணும்? ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னா இந்த வேலையிலேருந்து முதல்ல இந்த வேலையில் எல்லா விஷயங்களுக்கும் மனசார நன்றியுணர்வு வெளிப்படுத்துங்க. 1000 குறைகள் இருக்கலாம், ஒதுக்கிட்டு ஒரு 4-5 நல்ல விஷயங்கள் கூட இருக்காதா? அந்த சம்பளம் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை அது டேக் கேர் பண்ணுது? இந்த வேலை உங்களுக்கான ஒரு அடையாளத்தை எப்படி கொடுத்துருக்கு? இந்த வேலையில் நீங்கள் என்னென்ன அனுபவங்களை கற்றுக்கிட்டீங்க? அந்த வேலையில் ஒருத்தர் 2 பேராச்சும் உங்களுக்கு ஒரு நல்ல நண்பர்களாக உங்களுக்கு கிடைச்சிருப்பாங்க. இந்த வேலை முதல்ல கிடைச்சப்ப என்ன ஒரு சந்தோஷமான மனநிலையில் நீங்கள் சேர்ந்துருப்பீங்க. யோசிச்சு பாருங்களேன். அந்த குறைகள் எல்லாம் அப்படி இதுவாக ஆரம்பிச்சு இந்த வேலையை பற்றி நமக்கு நல்ல உணர்வுகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த பாசிட்டிவான மனநிலை நமக்கு முக்கியங்க. அப்படிலாம் இருந்ததுங்க ஆரம்பத்தில், அதெல்லாம் ஓகே தான். இப்போ நினச்சாலே அவ்வளோ ஆத்திரமா வருது. மேலே இருக்க மேனேஜ் பண்ண டார்ச்சர் இருக்குது பாருங்கள், முக்கியமானது கூட லீவ் தர மாட்டேங்கிறாங்க, எப்படிங்க இப்போலாம் இந்த மாதிரி நினைக்க முடியும் அப்படின்னு தோணுதா? அங்கே தாங்க ஹோப்புனப்புனோ வருது. ஹோப்புனப்புனோ பண்ணுங்க. அந்த மாதிரி மனசுக்குள்ளே கோபம் வரும்போதே ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்ல ஆரம்பிங்க. எத்தனை தடவை வேணாலும் சொல்ல ஆரம்பிங்க. சொல்லி முடித்த பிறகு மனசு ஒரு நியூட்ரல் ஸ்டேட் போகும். அந்த வேலையை சம்மந்தமாக 2-3 நல்ல விஷயங்களை மனசில் நினச்சிக்கோங்க. இன்றைக்கி இந்த நாள் அற்புதமானதாக இருக்கும். என் வேலையில் நான் எதிர்பார்க்காத விதத்தில் எல்லாத்தையும் சிறப்பாக செய்வேன், எனக்கான பாராட்டுகள் கிடைக்க போகுது, எனக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது அப்படின்னு அஃபர்ம் பண்ணுங்க. ஹோப்புன பண்ணுறப்ப தேவையற்ற உணர்வுகளை கிளென்ஸ் பண்ணுறீங்க, தேவையற்ற பிலீஃப் பேட்டர்ன்ஸை வந்து உருவாக்காமல் தடுக்கிறீங்க. கிராட்டிடியூட் சொல்கிறப்ப இன்னும் நீங்கள் அது சம்மந்தமான விஷயங்களை வரவேற்கிறதுக்கு ஒரு போர்ட்டலை ஓப்பன் பண்ணுறீங்க. அஃபர்ம் பண்ணுறப்ப அவ்வளோதாங்க, சீல் பண்ணுறீங்க. இந்த 3 பண்ணிட்டா நீங்கள் நினைக்கிற வேலை அற்புதமானதாக, நீங்கள் எதிர்பார்த்ததை விட பெஸ்ட்டாக. நான் இதுதான்ப்பா நினச்சேன், பெருசாலாம் ஒன்றும் மெனக்கிடவே இல்லை, இந்த மாதிரி நான் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தேன், சட்டுன்னு பார்த்தேன் லிங்க்டின்ல ஒரு இது கிடச்சிச்சு, போட்டேன், இவ்வளோ பெரிய இதில் வந்துட்டேன்ப்பா, ரொம்ப சந்தோஷம்னு நினைப்பீங்க. சில நம்ம லக்குன்னு கூட நினைப்பீங்க. ஏன்னா நமக்கு டக்குன்னு ஒரு நல்ல விஷயம் ஈஸியாக எஃபர்ட்லெஸ்ஸாக கிடைச்சா நம்ம மனசு நமக்கு அது தகுதி அப்படின்னு நினச்சிக்காது. ஏதோ நம்ம கோவிலுக்கு வேண்டுதல் வச்சோம், கிடச்சிருச்சு, எங்கள் அம்மா விரதம் இருந்தாங்க, கிடச்சிருச்சு, எனக்கு வந்து ஒரு லக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். இல்லைங்க, 100% நம்ம மனநிலை நல்ல விதமாக இருந்ததுனால நம்ம அதுக்கு தகுதியானவங்கிறதால அது கிடச்சிது அப்படின்னு நீங்கள் நம்புங்க. இப்போது என்ன ஆகுது பாருங்கள், நம்மளுடைய சூழலே அப்படியே மாறிடும். ஈஸியாக எஃபர்ட்லெஸ்ஸாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிரும்.
இப்படி தாங்க லைஃப்பில் ஒவ்வொரு விஷயத்தையும் இப்போ இருக்க வீடு சரியில்லை, வாடகை வீடோ சொந்த வீடோ புதுசாக ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வேறு இடத்துக்கு மாறணும்னு நினைக்கிறீங்களா, இருக்க இடம் உங்களை சுற்றி இருக்க சுற்றுப்புறத்தில் இருக்க உங்களுடைய நெய்பர்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லா விஷயத்துக்கும் எல்லாத்துக்கும் ஒரு நன்றி உணர்வு வெளிப்படுத்துங்க. அதையும் மீறி பிரச்சனைக்குரிய விஷயங்கள் வருதா, ஹோப்புனோ சொல்லுங்க. ஹோப்புனோவை உங்ககிட்ட இருக்க ஒரு மந்திரக்குள்ள நினைங்க. ஒரு பிரச்சனை வருது, ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ, அப்படி ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ அப்படின்னு ஒரு மந்திரக்குள்ள நீங்கள் உபயோகிக்கிறீங்கன்னா யோசிச்சு பாருங்க, அது அப்படியே மறையுது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அது உண்மை தான். நமக்கு லாஜிக்கலாக எல்லாத்தையும் யோசிப்போம் அப்படின்னா லாஜிக்கை தூக்கி வைங்க, அப்போ தான் நமக்கு மேஜிக் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ வீடு மாறணும் அப்படின்னா தேவையற்ற உணர்வுகளுக்கு ஹோப்புனோ சொல்லுங்க. இருக்க எல்லா விஷயத்துக்கும் நன்றியோட வெளிப்படுத்துங்க. அந்த வீடு நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்துருக்கு, அந்த வீட்டுக்குள்ளே நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், என்னென்ன உணர்வுகள் நிறைஞ்சிருக்கு, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எவ்வளோ நல்லா இருக்காங்க, அந்த வீட்டில் நம்ம இருக்கிறது எவ்வளோ சௌகரியங்களை நமக்கு கொடுத்துருக்குன்னு ஈச் அண்ட் எவ்ரி திங் நினைக்க ஆரம்பிங்க. அந்த மனநிலையில் இருந்து இப்போ நான் இப்படி இருக்கேன், இதை விட இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன், இன்னும் ஒரு அற்புதமாக எனக்கு ஒரு கனவு இல்லம் இந்த மாதிரி இருக்குது, இது மாதிரி வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைங்க. ஈஸியாக எஃபர்ட்லெஸ்ஸாக அமைஞ்சிருவாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை நம்ம மைண்டை ஃபில்டராக எடுத்துக்கும். ஃபில்டராக எடுத்துட்டு ஆர்ஐஎஸ் என்ன பண்ணோன்னா அது சம்மந்தமான சம்பவங்கள் நிகழ்வுகள் நம்மளை நோக்கி வர ஆரம்பிக்கும். எந்த விஷயமுமே கேட்கறது தப்பில்லை, எந்த மனநிலையிலேருந்து கேட்குறோன்றது தான் முக்கியம். இதே தான் நம்மளுடைய உடல்நிலைக்கும். சரிங்க டாக்டர், நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது, எல்லாத்தையும் நல்லதாக நினைக்கிறோம், பேசணும், அது இல்லைனா ஹோப்புனா பண்ணணும், கிராட்டிடியூட் பண்ணணும்லாம் சொல்கிறீங்க, அதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனால் இப்படிலாம் இல்லாமல் நான் பார்க்குற நல்ல வேலைகளில் பெரிய பெரிய லெவலில் இருக்கவங்கலாம் கோபம், வெறுப்பு, ஆக்ரோஷம், பழிவாங்குற உணர்ச்சி இந்த மாதிரியெல்லாம் உணர்வுகளோட நிறைஞ்சு இருக்காங்களே, அவங்களாம் வாழ்க்கையில் நல்லா இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு புரியுது. ஆனால் அதை வேறு மாதிரி நீங்கள் யோசித்து பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில் எல்லா பில்லர்ஸ் 4 பில்லர்ஸ் என்னோட குரு சொல்வார், ஹெல்த்து, ரிலேஷன்ஷிப்பு, கரியர், அப்புறம் நிதி நிலைமை, இது எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் அந்த வாழ்க்கை நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போது நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இந்த மாதிரி வேலையில் தேவையற்ற உணர்வுகளோட அந்த டாக்ஸிக் பர்சனாலிட்டி ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி இருக்காங்க அப்படின்ட்டு, அவங்கெல்லாம் நல்லா தானே இருக்காங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நாளடைவில் இன்றைக்கி இப்படி இருக்க மாதிரி தெரியலாங்க, அவங்களுக்கான பேட்டர்ன்ஸ் அண்ட் பிலீஃப்ஸை அவங்க ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வேலையில் இப்போ எதிரொலிக்காமல் இருக்கலாம், அது நாளைக்கு அவங்க உடல்நிலையை ரொம்ப பெரிய இம்பேக்டை கொண்டு வரலாம். எப்படி இதை லிங்க் பண்ணுறது, இதை அடுத்து அவங்க வேலைகள்லையுமே அது இம்பேக்ட் பண்ண ஆரம்பிக்கும். இன்றைக்கி தெரியாமல் இருக்கலாங்க, விதைச்சாச்சு, அது முளைச்சி வரும்போது தானே தெரியும். ஆனால் கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை நம்ம எப்படி நம்புவோம்? நான் சொல்கிற மாதிரி யோசிச்சு பாருங்கள். எப்பயும் இந்த நெகட்டிவாக இந்த டாக்ஸிக் பீப்புள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ரொம்ப ஆக்ரோஷமாக கோபம், வருத்தம், தேவையில்லாத வெறுப்புணர்ச்சி இதெல்லாம் வெளிப்படுத்திட்டே இருக்காங்க வேலையிலையோ ஏதோ ஒரு விஷயத்துலையோ குடும்பத்துலையோ வச்சுக்கோங்க, ரிலேஷன்ஷிப்போ எதுலேயோ. ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா உங்களுடைய எல்லா சக்ராஸுமே இம்பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்குங்க. ஒரு ஹார்மனி, ஒரு நல்லிணக்கம் இருக்காது. ஒன்று மட்டும் நல்லா இருக்குது, ஒன்று சரியில்லை அப்படி கிடையவே கிடையாதுங்க. இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எவ்வளோ இதுவாக லிங்க் ஆகுது பார்த்தீங்கன்னா, மூலாதாரம், எல்லாத்துக்கும் ஆதாரம் ஒரு இன்ஸ்டெபிலிட்டி, ஒரு இன்செக்யூரிட்டி, ஒரு பயம் அவங்களுக்கு உருவாக ஆரம்பிச்சிடும். அது உடல்நிலை சம்மந்தமாக எதில் வேணால் அப்படி இருக்கலாம். அடுத்து அவங்களுடைய சுவாதிஷ்டான சக்கரம், இமோஷன்ஸ் இல்லையா, அது ஒரு ஃப்ரீ ஃப்ளோவாகவே அவங்களுக்கு இருக்காது. எல்லா இடத்துலையும் ஒரு ஸ்ட்ரெயின்டான ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே அவங்க போவாங்க. ஒரு கில்ட் மோட் அவங்களுக்குள்ள பின்னாடி அவங்கள துரத்த ஆரம்பிக்கும். அடுத்து மணிப்பூர சக்கரம், ஒரு விஷயத்தில் அவங்க வேலையில் பெஸ்ட்டாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பில் அவங்க வீக்காக இருப்பாங்க, ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்காது, சில விஷயங்களை முன்னெடுக்க கான்ஃபிடென்ஸ் இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள ஷீல்டு பண்ணிவிட்டு அவங்களால தெரிஞ்ச விஷயம் அதில் மட்டும்தான் அவங்க இது பண்ணிவிட்டு அதில் தான் தான் பெஸ்ட்டுன்னு மற்றதுலேருந்து மாஸ்க் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. பின்னாடி லேக் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்க ஆரம்பிக்குங்க, மணிப்புரம் பாதிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து என்னங்க, அநாகதம் தான் நமக்கு ஹார்ட் சக்ரா, அன்பு, நமக்குள்ளே இருக்க பொறுமை, நிம்மதி எல்லாமே குறைய ஆரம்பிச்சிருங்க. அநாகத சக்கரமும் பாதிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து விஷுத்தி சக்கரம், என்ன பேச போனாலும் பட்டுன்னு கத்தரிச்சு விட்டுருவாங்க, பெருசாக எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு லெவலுக்கு மேலே அவங்க க்ளோஸாக அவங்கக்கிட்ட மூவ் பண்ண முடியாது, ஒரு ரிலாக்ஸ்டாக ஃப்ரெண்ட்லியாக இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஃபியர் ஆஃப் எக்ஸ்பிரஷன், எதையும் வெளியே சொல்கிறதுக்கு, கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, அதாவது அவங்களுடைய பிரச்சனைக்குரிய விஷயங்களை வெளியே சொல்கிறதுக்கு அவங்க தயாராக இருக்க மாட்டாங்க. அப்படியே அவங்க வித்ட்ரான் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. விஷுதி இம்பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆக்ஞ சக்கரம் கன்ஃபியூஷனுங்க, அது இம்பேலன்ஸ் ஆச்சுன்னா கன்ஃபியூஷனில் கொண்டு விட்டுடும், பிரச்சனைகளில் கொண்டு விட்டுடும். நமக்கு ஒரு கிளியராக ஒரு திங்கிங் பண்ண முடியாது, நெகட்டிவ் திங்கிங்கில் கொண்டு விட்டுடும்.
இந்த எல்லா சக்கராஸும் இப்போ இந்த 6 சொன்னதான் ஆச்சு இல்லையா, இம்பேலன்ஸ் ஆச்சு இல்லையா, அதனால என்னென்ன வரும்னு சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் நேராக 7வது சக்கராவை போய் அது என்ன பண்ணும், சஹஸ்ரார சக்கரம் நம்மளை இந்த பிரபஞ்சத்தோடு இணைக்கிறது, இந்த டிவைன் கான்ஷியஸ்னஸோடு நம்மளை அதை இணைக்கிறது. அது பாதிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம இந்த பிரபஞ்சத்தோட இணைய மாட்டோம். நமக்கு இந்த பிரபஞ்சத்தோட அற்புதங்கள் அதிசயங்கள் நம்ம உணர முடியாமல் போயிடுவோங்க. அப்போ இது நாளடைவில் என்ன ஆக ஆரம்பிக்கும், அந்தந்த சக்கரா எது ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கோ அது சம்பந்தமான உடல் நோய்கள் வர ஆரம்பிக்கும். அவ்வளோதாங்க. அதனால தான் பெரிய வேலைகளில் டென்ஷனில் இருக்கவங்க சுகர் பிபி அவன் வேலையினாலே அவனுக்கு வந்துருச்சுப்பா, அவன் வேலையினாலே ஹார்ட் பிரச்சனை வந்துருச்சு, அவன் வேலை பிரச்சனையிலே அவனுக்கு இப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறோம்ல, இதெல்லாம் இப்படி இவ்வளோ சக்கராசம் பாதிக்கிறதுனால தாங்க. அப்போது நமக்குள்ளே இருக்க எமோஷன்ஸை எவ்வளோ முக்கியமாக நம்ம பார்த்துக்கணும்னு பாருங்கள். நம்ம எவ்வளோ சம்பாரிச்சு எல்லாம் பண்ணிவிட்டு நாளைக்கு எல்லாத்தையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கே செலவு பண்ணுற மாதிரி ஆகிடும். நம்ம ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் நம்ம பேஷண்ட்டாகவே இருப்போம், எதையும் அனுபவிக்கவே முடியாது. அப்போ லைஃப் பின்னாடி திரும்பி பார்த்தோன்னா ஒரு வெற்றிடமாக தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இன்னைக்கு இந்த நிமிஷம் எல்லாத்தையுமே தேவையற்ற உணர்வு எல்லாத்தையுமே களைஞ்சிட்டு எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு எந்த இது வந்தாலும் அதுக்கு ஹோப் பண்ண சொல்லிட்டு நல்லதை நடக்கணும் அப்படின்ட்டு அஃபர்ம் பண்ணிட்டு பாசிட்டிவ் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் நம்ம இருக்கிறது நம்ம சக்கராக்களை நமக்கு பேலன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம ஒவ்வொரு சக்கரமும் பஞ்சபூதத்தோட இணைந்தது. அப்போது பஞ்சபூத சமநிலைமை நமக்குள்ளே இருக்கும். அதுக்காகத்தாங்க நம்ம பிளிஸ்ஃபுல் மார்னிங் ப்ராக்டிசஸில் 5:45 6 மணி வரைக்கும் டெய்லி ஒரு நாள் விடாமல் கம்பல்சரி இந்த முத்ரா மெடிடேஷன் பண்ணுறோம். இது நம்ம பஞ்சபூதங்களையும் நம்மளுடைய சக்கராவையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. ஒவ்வொரு நாளுங்க 5 மணிக்கு ஆரம்பித்தோன்னா டெய்லி ஒரு காரணம் சொல்லி ஹோப்புனோ சொல்கிறது, அதுக்கு நம்ம நன்றியோட வெளிப்படுத்துறது, ஆசனாஸ் பண்ணுறது, முத்ராஸ் பண்ணுறது, தண்ணியை நம்ம பிளஸ் பண்ணி குடிக்கிறது, இப்படி எல்லாத்தையும் டெய்லி நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். அஃபர்மேஷன் சொல்கிறது, டேப்பிங் பண்ணுறது, இது எல்லாம் ஏன்னா இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த சமநிலைமை நம்ம வாழ்க்கையில் எல்லா ஏரியாஸ் ஆஃப் லைஃப்லேயும் உங்களுக்கே தெரியாமல் ஈஸியாக எஃபர்ட்லெஸ்ஸாக ஒரு ஹார்மோனி வர ஆரம்பிக்கும். வாழ்க்கை ரொம்ப அற்புதமானதாக இருக்கும். நம்ம ஆசைப்படுற விஷயங்கள், நமக்கு தேவைப்படுற விஷயங்கள் எல்லாமே நம்ம எதிர்பார்த்ததை விட அற்புதமாக எளிதாக நம்மளை நோக்கி வர ஆரம்பிக்குங்க. இதுக்கான ப்ராக்டிசஸ் நீங்கள் ரெகுலராக பண்ணணும், எனக்கு அதை பற்றின ஒரு தெளிவு வரணும் அப்படின்னு தோணுதா, நம்ம பிளிஸ்ஃபுல் மார்னிங் செஷனில் ஜாயின் பண்ணுங்கள். குறைஞ்சது 1 மாதம் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் எப்படி சொல்லலாம், எந்த விஷயம் எப்படி பேட்டர்னாக உருவாகுதுன்னு உங்களுக்கு ஒரு தெளிவு வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 3 months ரெகுலராக வந்தீங்கன்னா உங்கள் டிஃபால்ட் மோட் எது நடந்தாலும் உங்களுக்குள்ள ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. இந்த பிரபஞ்சம் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷனை கூடவே வச்சுருக்குங்க. நமக்கு தான் தெரியறதில்ல. ஒரு கண்ணாம்பூச்சி ஆட்டம் மாதிரி நமக்கு இந்த பிரச்சனையை கொடுத்துட்டு பார்த்தியா சொல்யூஷன் பக்கத்தில் இருக்க உனக்கு கண்டுபிடிக்க தெரியுதா, இதெல்லாம் தான் க்ளூஸ், இதெல்லாம் நீ யூஸ் பண்ணனா ஈஸியாக உனக்கு அது கிடச்சிரும் அப்படின்னு அது விளையாடுதுங்க. நமக்கு அதை கண்டுபிடிக்க தெரியறதில்ல. அந்த தெளிவை நமக்கு கொடுக்கறதுக்கும் எல்லா பூட்டுக்குமே சாவி இருக்குது. அந்த சாவியை எடுத்து அதை ஓப்பன் பண்ணுறது நமக்களுடைய வேலை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் டூல்ஸ் கொடுத்துருக்க ஹோப்புனப்பனோலேருந்து நம்ம பண்ணுற முத்ரா மெடிடேஷன் வரைக்கும் ரொம்ப ஈஸியாக எஃபர்ட்லெஸ்ஸாக ரிசல்ட் தரக்கூடிய ப்ராக்டிசஸ் இருக்குது. அதை ரெகுலராக உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். நம்ம செஷனை அட்டன் பண்ண முடியலன்னா கூட நம்ம வீடியோஸை ரெகுலராக பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஹோப்புனப்பனோ கிராட்டிடியூட் அஃபர்மேஷன்லாம் எப்படி சொல்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். உங்களுடைய டைமில் உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி அதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்களுடைய அடுத்த கட்டம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி போடுறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமான ப்ராக்டிசஸ். இல்லை கைடன்ஸ் வேணும்னா நம்ம பிளிஸ்ஃபுல் மார்னிங் செஷனில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.